ஆ சத்யா, ஏன் இவ்வளவு லேட்டு? இல்லத்த, இனி வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான். அப்படியா? சரி சரி. என்ன இன்னைக்கு நிறைய இருக்கு? நேத்து 2000 தான் கொடுத்த, இன்னைக்கு நிறைய காசு இருக்கே. இனி 2 கார சீசு பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஓ, அதுல ஒன்ன பண்ணிட்டேன், இன்னொன்னு பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு. அதையும் பண்ணிருந்தா 10,000 வச்சிருக்கோம். அதனால நீ 7,000 தான் கச்சுது. பரவாயில்ல சத்யா, நேத்து 2000, இன்னைக்கு 7,000. சூப்பர். சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. சித்தப்பா, இவ பயங்கர கேடியா இருக்கா. ஒரே நல்ல 7,000 சம்பாதிச்சிருக்கா. ரோடி பேபி. ஏய், ஏங்க என்னாச்சு? என்னடா பிரபு? ஐயோ, கண்ணு திறந்து பாருங்க. சத்யா, சத்யா, தண்ணி எடுத்துருவோமா? எங்க ரோடி பேபி? அம்மா சீக்கிரம் வாமா. இந்த தண்ணி ஊத்துமா, கையில ஊத்து. எங்க எங்க என்னாச்சுமா? சத்யா, எங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இப்போ ஓகேயா? பாத்து பாத்து. இப்போ ஓகேங்க? எங்க இப்ப பரவாயில்லையாம்மா? ஆர் யூ ஓகே? ஏய், மத்தியானம் சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன் அத்தை. போய் சொல்லாத, அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்க. உண்மையை சொல்லு, நீ சாப்பிடல? பாத்தியா? இல்ல, இன்னைக்கு காரை சீஸ் பண்ண போனதுனால சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்கல. என்னங்க சின்ன குழந்தை மாதிரி பதில் சொல்றீங்க? நாளையில இருந்து வேலைக்கு ஒண்ணு நீங்க போவேணாம். அம்மா வேலைக்கெல்லாம் விடாதம்மா. வேண்டாம் வேண்டாம். சூப்பர்டா பிரபு, சூப்பர் சூப்பர்மா சத்யா. அண்ணா டிராமா போடுறதுல அப்பப்பப்பா நீ கில்ல அடைமா. நீ அப்படியே மயங்கி விழுற மாதிரி விழுவியா? அவ உன்னை தூக்குற மாதிரி தூக்குவானா? நீயும் அப்படியே சாப்பிடாத மாதிரி வேலை பார்த்த மாதிரி சீன் போடுவியா? உடனே அவரு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவாராம். என்னம்மா உங்க அக்கா ஆரம்பிச்சிட்டா. நீயும் அதையே காரணமா வச்சு அப்படியே வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துடலாம். உங்க பிளான் செம்மையா இருக்கு. அக்கா, உனக்கு உடம்பு வளைச்சு வேலை பார்க்கறதுனா என்ன தெரியுமா? வீட்டுல உட்காந்து தண்டோசோ சாப்பிடறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது. ஏய், இனிமே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். சொல்லிட்டேன். டேய், நேத்து வந்தவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுவியா? ஷோ, உன்கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். சாப்பிட கூட நேரம் இல்லாம இப்படி உழைச்சிட்டு வந்து மயக்கம் போட்டு விழறான். அத கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு உடல் உழைப்புன்னா என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. அதான் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. பேசாம உன் ரூமுக்கு போயிடு, இல்லைன்னா உனக்கு மரியாதையே இருக்காது. போடி. வாங்க. ஓகே இல்லங்க பிரபு, நீ இவ்வளவு மேல கூட்டிட்டு போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி பாத்து மெதுவா.
பார்த்து. பாத்துங்க. உட்காருங்க. இருங்க இருங்க. ஏதாவது வேணுமா? ஏய் இது எப்படி இப்ப எதுக்கு எந்திரிக்கிற? கை கால் கழுவினாரா? நீ இருக்கிற டயர்டுக்கு பாத்ரூம் போனேனா நீ அங்கேயே படுத்து தூங்கிடுவ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை காலெல்லாம் கழுவிக்கலாம் என்ன? பிரபு இந்தா நீ கையை கழுவிட்டு அவளுக்கு ஊட்டி விட. என்னடா? ஒன்னும் இல்லம்மா, இதை புடி, நான் கை கழுவிட்டு வரேன். இத பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி நீ சாப்பிடாம கொள்ளாம அப்படி வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சது பிச்சிருவேன் பிச்சு. சிரிக்கிறியா? சிரிக்காத சிரிக்காத, எனக்கு கோவமா வருது. மா என்னம்மா, அவங்களே டயர்டா இருக்காங்க, அவங்கள போய் திட்டிட்டு இருக்க? இந்த வீட்டு மருமக பட்னியா கடந்து வேலை பார்க்கணும்னு தலையெழுத்தா? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மா இருங்க சாப்பிடலாம். என்னங்க சாப்பிட்டியா அமுல் பேபி? நான் சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏங்க இப்படி சாப்பிடாம கஷ்டப்படுறீங்க? நீங்க இப்படி கஷ்டப்படுறத ப்ராமிஸ் என்னால பார்க்க முடியல. ஐயோ அமுல் பேபி, நான் உண்மையாவே மயக்கம் போட்டேன், நீ நம்பிட்டியா?
சும்மா நச்சேன். பொய் சொல்லாதீங்க. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இப்படி சொல்றீங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமுல் பேபி. நான் என்ன இப்போவா மெக்கானிக் செட்டுக்கு போறேன்? சின்ன வயசுலேருந்தே நான் மெக்கானிக் தான். அதை மறந்துட்டியா? நம்ம டெய்லியும் தான் பைக்ல போறோம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் தானே ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த மாதிரி தானேங்க. நீங்க இன்னைக்கு எனர்ஜி ட்ராப் அவுட்ல இருக்கீங்க. பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாங்க படுங்க. இருங்க. அத்த, என்ன சத்யா, கிளம்பிட்டியா? ஆமா. அமுல் பேபி எங்க அத்த? ஆளே காணோம். ஆபீஸ்ல ஏதோ இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பி போயிட்டான். ஏன் உன்கிட்ட எதுவும் சொல்லல? இல்ல அத்த. இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போற அளவுக்கு அப்படின்னு வேலை தெரியலையே. சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா? என் தம்பி உன்ன மாதிரி மெக்கானிக் அல்ல, அவ இன்ஜினியர். இன்ஜினியர்னா மொட்டை வெயில்ல உட்காந்து பஞ்சர் போடுற வேலை கிடையாது. சில்லுன்னு ஏசி ரூம்ல உட்காந்து பாக்குற வேலை. அவனுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கும், போவான் வருவான். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏய், சொன்னாலும் உனக்கு புரிஞ்சும் தொலையாது. அதான் அவன் சொல்லாம போயிருப்பான். இப்ப உனக்கு புரியுதா? அதனால எப்ப பார்த்தாலும் அவன் உன் முந்தானிய புடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. ஹனிமா, ஒரு சின்ன டைலாக் கரெக்ஷன். என்ன? அவங்களோட முந்தானை பிடிச்சி சுத்துறதுக்கு அவங்க இப்பெல்லாம் புடவை கட்டுறதில்ல, பெரும்பாலும் பேண்ட் ஷர்ட்டோட தான் தெரியுறாங்க. நோ கரெக்ஷன், நீ சொல்றதான் கரெக்ட். யூ கண்டினியூ. ஏண்டி இப்ப அவ என்ன கேட்டுட்டான்னு நீ இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்க? பின்ன என்னமா?
பொண்டாட்டியா லட்சணமா வீட்ல இருந்து புருஷனை பாத்துக்கிட்டா அவன் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவான். அவன் இந்த பக்கம் ஆபீஸ் போனா இவ அந்த பக்கம் பஞ்சர் ஓட்ட போயிடுறா. அப்புறம் இவ எதுக்கு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி அவன் எங்க போனா என்ன பண்றான்லாம் கேட்டுட்டு இருக்கா. முதல்ல இந்த இடத்த காலி பண்ண சொல்லு. கிளம்பி போய் டூ வீலருக்கு பஞ்சர் ஓட்ட சொல்லு. ஏய் வாங்க. இவள ஆமா, இவ எதுக்கடி சம்பந்தம் இல்லாம இங்க ஆஜராகி இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு போறா? என்னத்த அண்ணி ஏதோ புதுசா பேசுற மாதிரி கேட்டு நிறுவீங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, அவளுக்கு நீ ஏதோ பேர் வச்சிருக்கியாமே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஏய், எனக்கு தெரியும் என்ன பேர் வச்சிருக்கேன்னு சொல்லு. உங்களாண்ட எல்லாம் யார் சொன்னது? நான் பேர்ல ஆகலையா? ம், ஆ. ம், இல்ல செல்லம், நான் பேரெல்லாம் வைக்கல. ம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ம். அந்த பேரை சொல்லாம நீங்க இங்க இருந்து போகவே முடியாது. ம். ம். அவ ரூமுக்கு போயிட்டா. இப்ப சொல்ல. இல்லத்த, நான் பேர் வச்சது அன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ, நீ அப்படியே அவளுக்கு பயந்துருவ பாரு. பேரை சொல்லி. சொல்லி ஆகணுமா? ம், சொல்லு. டபுள் பேரலு. ஐயோ, பேரு கரெக்டா தாண்டி வச்சிருக்க. அடி பாவி, பெத்த பொண்ணு பட்ட பேர் வச்சுக்கிறேன், அது கேட்டு சிரிக்கிறிய. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பேர் வச்சது நீ, சிரிச்சதுனால நான் தப்பாயிட்டனா? ஒண்ணு. ஆமா, எப்படி இப்படி எல்லாம் பேர் வைக்கிற? அதை யோசிக்கலாம் இல்ல, அடே பார்த்தனே வந்துச்சு. ஆனா இவ்வளவு நாள் யாராண்டு சொல்லாம இருந்தேன். சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இரு ஒரு நிமிஷம் இரு. அந்த பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லு பாக்கலாம். ஐயா மம்மியே, என்னை மாட்டி விடாம மறுவேளை பார்க்க மாட்டே பொழுதே. நான் கிளம்புறேன். பை பை. டபுள் பேரலா? சொல்றேன். அண்ணா 3 டீ. ஒன்னு ஸ்ட்ராங்கா. உன் சக்கரை கம்மியா? ஏண்டா ஆமா. சக்கரை கம்மியா தான் குடிப்பியா? சுகரா? ஆமாடா. பாரா. சீக்கிரம் பண்ண, எவ்வளோ அண்ணா? கடை எவ்வளோ திறக்கணும் போயிட்டு. டீ குடிச்சு தான் வருவியா? என்னடா பண்றீங்க? குட் மார்னிங் சத்யா. இன்னும் டீ கடையில் என்ன பண்ணிருக்கீங்க? மெக்கானிக் செட் போலியா? இல்லை சத்யா, நல்லா அசந்து தூங்கிட்டோம். அதான் எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. இப்போ திறந்துடும் சத்யா. இது ஒரு திருட்டு மொழி, இது ஒரு தண்டம். சரி, டீ குடிச்சிட்டு வாங்க, நான் போய் செட்டை திறக்கிறேன். இல்லை சத்யா, நாங்களும் வரோம். எங்கள்கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு. உன்னை கூப்பிட்டு போ. சரி வாடா. போடா அண்ணா, டீ கேன்சல்ண்ணா. என்ன சத்யா, ஷெட்டு திறந்துருக்கு. டேய், யாரா திறந்தா? ஐ, எங்களுக்கு முன்னாடியே வந்து சட்டரை திறந்துட்டு எங்ககிட்டயே நடிக்கிறியா? போ சத்யா. லூசே, நானே இப்பதான்டா வரேன். அப்ப அவர் யார் திறந்துருப்பாங்க? தெரியலடா, வாங்க போய் பார்க்கலாம்.
மாமா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. உங்க பொண்ணு விட்ட சவாலில் அவங்க ஜெயிக்கணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் மாமா. முதல் நாளா நம்ம இங்க வேலைக்கு வந்திருக்கோம். அப்ப நம்ம கடைக்கு பூஜை போட்ட வேண்டியதுதான். கடைக்கு பூஜை போட்டுற மாமா.